Hey bro, what? Area is set. And it's not based on the God. Oh, என்னனே இப்படி கலகால டவுன்லோட் பண்ணாம போயிட்டா யாரு கலாடானே பேஸ்மெண்ட் பிடிக்கிறோம் எல்லாத்தையும் லைவ் பாத்தியா? புரியல லைவ் யூடியூப்ல பாத்தியா? என்ன ரெக்கார்ட் பண்ண முடியுமா? என்னது அப்படியே பார்க்கவும் முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். பார்க்க முடியாட்டி ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்காங்க லைவ் மட்டும். மறந்துட்டேன்டா சத்தியம் மறந்துட்டேன்டா டவுன்லோட் போடு. ரைட்ல இந்தாங்க ரொனால்டோ நீயே இறக்குனே ஏன் நல்ல இடமா ஏய் பாத்து சர்னா ஸ்குவாட் ஓடியாடா. ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த சரவணாவ 2 நிமிஷத்துலயா? எனக்கு டவுன் ஆயிட்டா. இப்ப 3 மேப்னே 3 மேப் இறங்குங்க இறங்குங்க ஐயா இறங்குங்க 3 மேப் போடுவாங்க 3 மேப் பேஸ்மெண்ட் பிடிச்சிருமாமா பிடிக்கிறோம் யூடியூப்ல கெத்து காமிக்கிறோம் 4 பேர் கோஆர்டினேஷன் ஆனா வச்சலாம்டா. ஒரு டீம் பாட்டுக்கு கூட வரும். ஆனா பாட்டுக்கு கூட கடைசில போய் ஏய் அடிப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு ஸ்குவாட் இறங்குது. ஆமா ஓகே பாத்து விளாடுங்க ஏய் நோல் வேவுன்னு நினைக்கிறேன். அடிச்ச மேட்ச் ஓவர். ஓகேண்ணே அடிவாயா ஐயோ நான் காலி இங்க பின்னாடி கிங்கனே பின்னாடி சூப்பர் பின்னாடி ஏய் போத்துறா. சூப்பரா முடிச்சு கட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் வேலை ப்ரோ முடிச்சு பேக் அடிங்க ப்ரோ. பின்னாடி ஒரு கால் போட்ட உடனே நானே என்னமோ இருக்குன்னு பார்த்தேன் என்னென்னமோ இருக்கு எகனோட அடி வைக்க போலாம். வராயா போறாடி வராயா. ஆமாண்ணே ஐயோ ஏய் வெளியே போயிடுவேன், அப்படியே இருங்க. வெளிய போவேனாமாடா பாவி ஃபர்ஸ்ட் டீம் அவுட் நம்ம தான் சரி வெளியே போக கூடாதாம்டா. வெளியே போயிட்டானே ஓகேடா வெளியலாம் போடா. டேய் சரணா இருடா கொஞ்ச நேரம், 1-2 மேட்ச் இருக்குடா. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அம்மா கிட்ட அடி வாங்கிருக்கோம். ஐயோ ஏய் ஒண்ணும் இல்ல இது. இந்த கர்மத்தை வேற பாக்கணுமா? கொடுமாடா 37 பேர். இன்னும் சர்வே பண்ணுவானுங்க அங்கே இருந்து. அதான் நம்ம போட்ட ஐடியாவை அவங்களும் போட்டாங்க. ஆளுக்கு ஒரு கில் அடிச்சிருக்காங்கடா. அதான் ஆளுக்கு ஒரு கில் அடிச்சிருக்காங்க. விவரமா பிளான் போட்டு தான் விளையாண்டுருக்காங்க. நான் அவரை அடிக்க வேணாம்னு சொன்னேன், அடிக்காம இருந்தா அடிச்சுக்காங்க, பாத்துருக்க மாட்டானுங்க அவ்வளவா. மேட்ச் பாத்துக்கலாம். 34 பேர் கொண்டாங்க. ரிவே பண்ண முடியுமா என்ன? பண்ணலாம். இதுல இவன் ஒருத்தன் மட்டும் சர்வே பிளேயர் ஆட்டுக்கு. எல்லாருமே சர்வே தான் பண்றாங்க. ஏய் இல்லப்பா டோக்கன் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் காட்டும். வேற ஸ்குவாடுக்காச்சும் போக முடியலடா. டி குடும்படா ஸ்குவாட பார்க்க முடிஞ்சா கூட பார்க்கலாம். எல்லா ஸ்குவாடையும் பாக்குற மாதிரியும் தான் நல்லா இருக்கும். வேற இன்னும் 35 பேர் அப்படியே இருக்கானுங்கடா. ஆமா அப்படியே லைவுக்குள்ள போவா. என்ன நடக்குதுன்னு பாரு. அவன் பேசுதானே கேட்காது. என்னடா பண்றாங்க? ஆமா நீ இன்னமேட்டுக்கு அடுத்த மேட்ச் உஷாராயிரும்.
ஒண்ணும் இல்ல அடுத்த மேட்ச் விட போயாடினா விடு. போய் அடிக்கலாம். ஏய் இப்ப இந்த மேட்ச் போயிடுச்சுன்னா அடுத்த மேட்ச் எப்படா? அடுத்த மேட்ச் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஸ்டார்ட் பண்றது இருக்கட்டும். அது வேற மேப் வரும்டா. இப்ப இதுக்கு தனியா அமௌண்டா? மூணு மேட்ச் சேர்த்து நம்ம 3 மேட்ச்ல எப்படி விளையாடுறோம்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஏய் இது என்னடா கதையா இது? ஹே எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலடா. ஒரு டீமுக்கு 10 ரூபாயா ஒரு ஆளுக்கு 10 ரூபாயா? ஒரு டீமுக்கு 10 ரூபா. சூப்பர்டா. டேய் அப்படின்னா டெய்லியும் கூப்பிடுறா, டெய்லி விளையாடலாம்டா, டோர்னமெண்ட் வைக்க சொல்றேன். சரி, அந்த குரூப்ல நான் ஜாயின் ஆயிருக்கேன்டா. நீ உனக்கு எப்படி அந்த குரூப் கிடைச்சது? இன்ஸ்டால நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்துச்சு. டேய் இவங்கள வேடிக்கை பார்க்கனாலே எனக்கு பிடிக்கவே இல்ல. இவங்க அட்டாக் ஆக சொல்றான். இவனுங்க நம்ம பார்த்தானே போவானுங்களாட்டுக்கு, ஆனா எவனுக்கு கிடைக்க முடியும். இட்லிஸ்ட போய் போடுங்கடா, போய் சாவுங்கடா, அடுத்த டீமையாவது பார்க்கலாம். பிக்கு ஏறினானுங்கன்னா இப்ப செத்துருவானுங்க. ஆமா பிகே எல்லாம் காலி ஆயிடுவானுங்க. ஜெயிச்சதா இதே ஒரு கண்டென்ட்டா போட்டுருக்கலாம்டா. இவங்க இன்ஸ்டால வீடியோ போட்டுட்டு இருப்பாங்கடா, இவங்க தெரியுமா உனக்கு? ஆமா ப்ரோ. ஏய் நீ யூடியூபர் ஸ்குவாட்ரா. ஓ ஆனா அவன் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருப்பான். இல்ல நான் டாஸ் வேணாம்னு இருக்கனால இவனை இதே பாத்துருக்கேன். இன்ஸ்டாலயும் பாத்துறேன், யூடியூப்லயும் பாத்துருக்கேன். அந்த ஹேஷ்டேக் இருக்கான்ல, ஹேஷ்டேக் ப்ரோ அந்த லீவ் ஜோரோ. ஆமாண்ணே. எஃபெக்ட்ஸ் ஆறாம எவனும் தெரியல. சூப்பர். ஓ 3 பேர் யூடியூபர்ஸா? இதுகிட்ட இருக்கட்டும். சேனல் பேரு ஆளுக்கு ஒவ்வொரு துணையில அடிச்சிருக்காங்கடா. எல்லாம் வேறமா பிளான் போட்டு தானே ஆடுறானுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு துணை அடிச்சிருக்காங்க. என்னண்ணே பெரிய சாமி என்னென்ன பண்ணுது? இல்ல இது பிக் பாஸ் பாத்துட்டு உட்காந்துருக்கான்டா. பிக் பாஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. நான் சரணா சாப்பிட்டியா? என்ன போய் தொலைங்கடா. போய் துணைங்கடா. ஒட்டுக்காவே திரிவாங்க பாரு. 33 நாள் அப்படியேதான் இருக்கு. 2 ஸ்குவாட் காலியா இருக்கு. ஆமாண்டா. ஏய் சர்வேடா, ஃபுல் சர்வேடா நீங்க. எல்லாருமே சரியா பண்ண வச்சிட்டாங்க. இந்த மேட்ச் நம்ம விவரமா என்ன விடுங்க. போன டீம் மேப்பை மட்டும் டவுன்லோட் போட்டுருங்க. நான் அப்படியே சொல்லிட்டேன் டவுன்லோட் போட சொல்லிட்டு. நான் போட்டு வச்சிட்டேன். டவுன்லோட் பண்ணல, எனக்கு டவுன்லோட் இருக்கு. குறுக்கட்ரி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கானே. குறுக்கட்ரி எனக்கு பிடிக்காத மேப். பிடிக்காத டவுன்லோட் பண்ணலையா? இப்ப டவுன்லோட் தான் இருக்கு தம்பி. அதனால எனக்கு வேற எந்த மேப்ல வர மாட்டேங்குது உன்னோட விளையாடும் போது. எனக்கு மர்மராவுக்கு எந்த மேப் தான் பிடிக்கல. நான் எல்லா மேப்புமே டவுன்லோட் போட்டேன். போய் போய் இந்த கிறுக்கு பைய கையில அடி வாங்கிட்டேன். அதான் எனக்கு ரொம்ப ஒரு நூபு கையில அடி வாங்கி சேர்த்திருந்தா கூட சந்தோஷமா சேர்த்திருப்பேன். ஓடு ஓடு ஓடு, வேகமா ஓடு வேகமா ஓடு. இத ஸ்கிப் பண்ண முடியாதா? 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு போக பரவாயில்ல. போயிடாது. ஏய் அந்த மேட்ச் ரூட்லாம் போயிட்டு சென்டர் ஜோன்ல போய் நேரா உட்கார்ந்துட்டு கேம்ப் அடிச்சு உட்கார்ந்துறானுங்க. ஓகே எங்கால கேம்ப் அடிக்கிறதெல்லாம் எங்கால தான் சிரிச்சிட்டு வருவான். என்னடா படியில ஓடி. திருப்பதி இவனுக்கு என்னடா இருக்கிற டோக்கன்லாம் கரெக்டா செலவு பண்ணிட்டே இருக்கானுங்க. அதான்டா தெரியல. ஹிட் லிஸ்ட் போடவும் மாட்டேங்கிறாங்க. ஹிட் லிஸ்ட் போட்டு விளையாட மாட்டேங்கிறாங்களே. சாமி சவுண்ட் கேக்குது. யாருப்பா வண்டியில பாருது? ரூட்டுக்கு பிறந்தவங்களா போடா. விட்டு வெண்டிங்ல காட்டு காட்டு காட்டுறானுங்களா சாமி.
10 நிமிஷமா ஒரு 20 டீம் தாண்டா அவுட்டா இருக்கு. 20 பிளேயர். டேய் 20 பிளேயர் கூட என்ன அவுட் ஆகலடா, ஏன்டா நீ வேற? ஆமா மொத்தம் எத்தனை பிளேயரு? எத்தனை 12 டீம் 12 நாள் 40 48 பேர்டா. 48 பேர். டேய் இவனு சர்வே பண்றாங்கப்பா. இங்க சென்டர் ஜோன் புடிச்சானுங்கடா. சென்டர் ஜோன் இங்க இருக்குல்லடா. இதே சென்டர் ஜோன் இதுதான். இல்ல நான் மார்க் பண்றேன் பாரு, அங்க வரும். சென்டர் ஜோன் மார்க் பண்ண முடியல. ஆமாடா சென்டர் ஜோன் அங்கடா. ஒருத்தேட்டா பிக். அங்கேயே பாதி அவுட் ஆயிருவானுங்க. வெனம் ஏறிட்டான். பிளிக்ஸ் ஏறிட்டான். போய் அவுட் ஆகுங்களா போங்கடா. 0 ஏறிட்டான். 0 அப்புறம் கடைசியா இவன் வர ஹேக்கர். என்ன ஜீவா பெட் கட்டிவோமா? இவங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க. என்னன்னே புரியல. நீங்களாம் செய்ய மாட்டேங்கடா. அவனே இவனுங்களுக்கு மேல தடைய வச்சு கட்சி தலையில கால் வச்சுட்டு வந்து நிப்பா. இல்ல ஹேக்கர் வராம இருப்பானுங்களாடா மண்டை. அதெல்லாம் வந்தாங்கன்னா கிக் அவுட் பண்ணிடுவாங்க நம்மள. கிக் அவுட் பண்றதுக்கு நாக்கு முடிச்சாதான் கிக் அவுட் பண்ண முடியும். ஆமா இல்ல இங்க இது கொடுக்க மாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க? திருப்பினா வேற பிளேயர் சேர்த்துக்குவாங்க. திருப்பினா மேட்ச் அப்படியே கட் பண்ணிட்டு போடுவாங்களா இல்ல கண்டினியூ பண்ணுவாங்களா? அந்த பிளேயர்னா ஒரு ஆள் மட்டும் கிக் அவுட் பண்ணிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கடா. டீம்ல 3 பேர் இருக்க முடியும். ஹேக்கர்னா மொத்த டீம் கிக் அவுட் பண்ணிடுவாங்க. ஹேக்கர்னா மொத்த டீம் தான கிக் அவுட் பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சாங்கப்பா, ஒரு வழியா ஒரு எனிமே கண்டுபிடிச்சானுங்க. கண்டுபிடிச்சாங்க. இதோ சைடுல போறான் பாரு, வெனம் போறான் பாரு. வெனம் தான் அவசரம் கொடுக்கும். என்ன பச்சாலா போடு அடி வாங்க போடு அடியே போடு. அப்படியே ஒத்தையா தெரியுற மாதிரி இருக்கு. ஒத்தையா தெரியறான்டா, செத்துட்டான். போடு ஸ்கைலர் எல்லாமே இதான்டா வச்சிருக்கான். ஸ்கைலர் தான் கிராமத்துக்கு எதான்டா வச்சிருக்கான். டேய் நம்ம டீம்ல யாராச்சும் வரணும் ஸ்கைலர் வச்சிருவாங்கடா. ஓகே. ஏய் நான் ஸ்கைலர் தான் மேப் டவுன்லோட் பண்றது டைம் கொடுப்பாங்களா? நீ ஸ்கைலர் வச்சிருக்கியாடா? 2 நிமிஷம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலானே. அவன் ரூல்ஸ்ல போட்டாங்கன்னு அப்படி டக்குன்னு டவுன்லோட் பண்ணலாட்டி கிக் அடிச்சிடும் போட்டிருக்கானுங்க. போன உடனே டவுன்லோட் பண்ணிருந்தேன். நீங்க இருந்தாலே விளையாட முடியும், நீங்க எல்லாத்தையும் விளையாட முடியாது. நம்ம டீம் அவ்வளவு அவ்வளவு டீமே முடிச்சிருக்கானுங்க. டீம் சைடுல என்னடா ஆனந்தம். அவ்வளவுதான் முடிச்சானுங்க. வேற லெவலு. டிஎன்எஸ்கே பாட் ஸ்குவாட். இதான் சரியான பாட் ஸ்குவாட். இதுல ஒரு பிளேயர் தான் நல்லா விளையாடியான் போல. ஏய் உள்ள நிறைய நிமிஷம் சண்டை போட்டுறாங்க. போங்கடா போய் அடிவாங்க கடை வாங்குமா. ஏய் வாருப்பா, பைக் கார் வச்சுட்டே வேலை முடிச்சான் ஒரு டீம். இங்க பாரு ரிவ்யூ பண்ற இடத்துல. அதான் அவ்வளவு எனிமே கணக்கு. இவங்க கரெக்டா இருக்குன்னே நின்றுக்கிட்டாங்க பாரு. அவங்கள வர விட்டு அடிக்க பாக்குறானுங்க. சைடுல எனிமி போய் அடிக்கடா. போங்கடா வேகமா போங்கடா, அடிக்கடா. ஏய் போடு பாத்தாங்க. அதான் ஒருத்தனை முடிச்சாங்க. ஒருத்தன் காலி. பேக் அடிக்க பாக்குறான்டா ஒருத்தன்.
ஒவ்வொருத்தனா போய் அடிங்க பாக்குறது. இந்த மாதிரி யாராச்சும் சியாஸ் ஒன்று வச்சுக்கோங்கடா. சிஎஸ் ஆனானே. சரி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர். அவ்வளவுதான் செத்துட்டான் பாரு, செத்துட்டானுங்க 3 பேரும். சாவுங்கடா சாவுங்கடா, எங்கேயும் அடிக்கிறீங்க, சாவுங்கடா. சர்வே அடிச்சே முடிச்சாங்க. என்ன கன் ஸ்கின் ஆஃப்லயே வச்சிருக்கானுங்க. கன்ஸ்கின் ஆஃப்டா, நீ இந்த கணக்கு மகிழ்ச்சி தான். ஓகே சூப்பர். ஏசிடி இந்த மாதிரி என்ன இருக்குங்க. ஓகேண்ணே. திருப்பதி இப்ப 2 மேட்சுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா என்னடா பண்ணுவாங்க? நம்ம எப்படி விளையாடுறோம்னு பார்த்து இது பண்ணுவாடா. சூப்பர் தான். அதான் காலியா காலியா அவங்கடா நேட போட்டு உச்சி எடுத்தானுங்க, நேரா போடுறானுங்க. ஸ்குவாட் அவ்வளவுதான், அடுத்த ஸ்குவாட் முன்னாடி வந்துருச்சு. வாடா 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 ஆர்எக்ஸ். இன்னும் ஒரு ஸ்குவாட் தான் இருக்கு. அம்மா ஆர்எக்ஸ் லூப்போ. அந்த ஸ்குவாட் ஜெயிக்கும் போலடா. அந்த ஸ்குவாடா கில்லியக்கா ஒண்ணு இருக்கு. கோடு ஒருத்தர் நாக்கடிச்சோண்டா. கோடு கில்லியக்கா கில்லியக்கா போச்சு. இந்த வந்து கண்டுதான்டா. போச்சு. ஆமாண்டா டீம் தான் Unstoppable. Rampage. முடிச்சாங்க. அஞ்சலிவு அவ்வளவுதான். இங்க ஒருத்த காலி. போடு போட்டு தூக்கி கையில வைக்கணும். எரி எரி போடு ஒரு நாக்கு போடு முட்டாளே. யாரு? எல்எக்ஸ் லூக்கோ. நான் தான் பாட்டு விளையாட விளையாண்டுருக்கேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் அவங்கள டவுன்லோட் பண்ண சொல்றா டக்குன்னு. டேய் இன்னும் 2 நிமிஷம் தான்டா இருக்கு. ஸ்டார்ட் பண்ண போறான். பண்ணிட்டாங்க. அதுலடா ஒருத்தன் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்றியான்.
பண்ணிட்டாங்க. இல்லடா தெரியலடா. இந்த வேற என்ன டவுன்லோடே போறாம வச்சிருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. தெரியலடா. இந்த வேற என்ன டவுன்லோடே போடாம வச்சிருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. டவுன்லோட் பண்ண சொல்லு, இல்லைன்னா கிக் அவுட் பண்ணிடுவாங்க. சொன்ன மாதிரி பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னடா கிக் அவுட் பண்ண Free Fire. டேய் என்னடா அவங்க டவுன்லோட் பண்ணாம இருக்காங்க. அந்த அண்ணனுக்கு விருப்பம் எனக்கு தெரியவே விருப்பம் இல்லாம வெளியே போயிட்டு இருக்கா. நம்மளால ஜெயிப்போம். இல்லைன்னா வேற யாரையும் கூப்பிட்டுக்கலாம். வேற எதுவும் கூப்பிட முடியாது. ஏன்னா போட்டா எல்லாம் ரூல்ஸ்டா. இல்ல பேர் கொடுக்கும் போது வேற யாரையாவது கூப்பிட்டுக்கலாம்னு சொல்றேன். எங்க ஊர்க்காரங்க தான் வருவாங்க. உங்க ஊர்ல ஆளு இல்லையாடா? இப்போ போன் வச்சுக்கிறாங்க பைசக்கார பையன். என்னங்க புது டீம்லாம் உள்ள ஜாயின் பண்ணிருக்கு. இல்ல அவங்க டீமா இருக்கும், அந்த யூடியூபர் டீமா இருக்கும். Battle in style. அவங்க டீமே ஏற்க மாட்டாங்க. ஏய் ஏன்னா இவ்வளவு ஆஃப்லைன் போயிட்டான் சரணா. 2v4 பக்காவா பண்றாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில இறக்கி விடு. இல்ல வந்துட்டேன் சரணா இருக்கியா? இந்த நீயா இருக்கு. அடிச்சுட்டாங்கடா. மெசேஜ் பண்ணுதுடா இப்போ வந்து. ஐயோ ஏன்டா போடா. கலகாரி பண்ணிட்டேன்டா. அவங்க போட்டது பர்கட்ரி போட்டாங்க. ஐயோ மூலையில இறங்கி வரலாம். சூப்பர் பிளேயர்ரா. ஐயோ அதான் மேட்ச். ஓகேடா முடிஞ்சு போனேன். ஓகேடாவா இல்ல ஓகேடா. எங்கடா பக்கத்துல டீம் இறங்குது, பார்த்து விளாடுவியா? என்னடா இந்த வேற ஆஃப்லைன் போயிட்டு ஆன்லைன் வருது. அவன் ரீசார்ஜ் இல்லடா, வைஃபை தான் ஆன் பண்ணிருக்கான். சூப்பர். வா வைஃபியா? இல்ல அவங்க அப்பா அவுட். வர மாட்டாடா. நீ பக்கத்துல கடிக்க வந்துருவான். நீ பக்கத்துல கடிக்க போவா? ஒண்ணு வேணாம், அமையாடுறா கொஞ்சம் நேரம். டாப் 10 போடா, டாப் 10 போகலாம்டா. எனிமி வரானுங்கடா. எங்க போச்சுடா. இருவே பண்ணா வரானா, மேல வரானா. ஓடிடு. போச்சுடா, எல்லாம் போச்சுடா. போட்டா. இவங்கள நம்பி கூட்டிட்டு வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்களே. நான் சொல்றேன் இங்க வராங்க. பேக்கர்னா போட. 3ஆவது மேட்ச் மட்டும் அப்படியே அடிச்சு ஆட்டி போட போறோம். ஆமா 11 பேட்ஸ்மேன் நம்ம தான்டா கேவலமா விளாண்டுருக்கோம்.